ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ஓவராலாக எப்படி முடிச்சிச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் ஒரு ஷேர் வாங்கலை, 2 ஷேர் விற்றேன். அந்த டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 500ல் டாப் கெய்னர்ஸாக கொச்சின் ஷிப்யார்டு இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஐசிஐசிஐ டைரக்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அதோட டார்கெட் ப்ரைஸாக 1055 வரைக்கும் போகலான்னு, அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 1055 வரைக்கும் போகலான்னு சொல்லப்படுகிறது. இவங்களோட 1 இயரில் கொச்சின் ஷிப்யார்டு 298% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்களோட ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்குனாலையும் அவங்களுடைய ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரொம்ப அதிகமான ரெவன்யூ ப்ராஃபிட்டும் காட்டியிருக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக் க்ரோத் ஆகிருக்கதா அனலிஸ்ட் தரப்பில் செய்தி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் ஒரு 2 ஸ்டாக்கு விற்றேன். அதாவது முதலாவது எந்த ஸ்டாக்கு விற்றேன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக்கு கடந்த 3-4 ட்ரேடிங் செஷனில் ஓரளவு கெயின் ஆகிட்டே வந்துருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணதுலேருந்து ஒரு 15% எனக்கு கெயினை கொடுத்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்கை நான் கொஞ்சம் குவான்டிட்டியை நான் விற்றேன். இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நாங்கள் எப்பயுமே எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாக்கு இறங்க இறங்க வாங்குவோம், ஏற ஏற விற்போம். அதாவது விற்போம்னா மொத்த ஷேரையும் நாங்கள் விற்க மாட்டோம். இப்போ ஒரு 100 ஷேர் வச்சுருக்கலாம் இன்ஜினியர்ஸ் இந்தியாவில், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் ஒரு 20 ஷேராக ஏறும்போது விற்றுட்டே வருவோம். அதே மாதிரி இறங்கும் போது 20 ஷேராக இல்லை அக்குமுலேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவோம். இதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். அதே மாதிரி சொன்னீங்களா பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நான் விற்ற ஸ்டாக்கோட நேம் என்னென்னா குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட். இது ஒரு கெமிக்கல்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸுமே முன்னாடியே நான் என்னோட வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக்குமே நல்ல ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான் இது. இந்த ஸ்டாக்குமே நாங்கள் ஒரு லோவில் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம். அதுலேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு 12% இன்னைக்கு கெயின் ஆகிருந்துச்சு. அதனால ஒரு சில குவான்டிட்டியை நான் இந்த ஸ்டாக்கை விற்றேன். அந்த செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். அடுத்ததாக நான் அக்குமுலேட் பண்ண ஸ்டாக்கோட நேம் சவுத் இந்தியன் பேங்க். இந்த ஸ்டாக் நான் வாங்கினதுலேருந்து ஒரு 7% கீழே விழுந்துருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலையும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்ததுனாலையும் இந்த ஸ்டாக்கை நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணல. சில குவாலிட்டி கொஞ்சம் வாங்கலை. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸை கொஞ்சம் ஓவராலாக நம்ம பார்க்கலாம். இந்த சவுத் இந்தியன் பேங்க் இவங்களுடைய கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஆர் கார் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ எல்லா பேங்க்குக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16.04% இருக்குது. ஒரு நல்ல கார் ரேஷியோவே காட்டியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.74%. இதுவுமே நல்லா இருக்கு. கிராஸ் என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட். அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்லாம் என்னன்னா, அவங்களுடைய வாராக்கடன் மொத்தமாக 5.87% இருந்தது. இப்போ லேட்டு என்பிஏ 2.87% குறைத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனி இப்போ இந்த 926 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க இந்த பேங்க்கு. அதாவது 1275 ஏடிஎம் இந்தியாவில் இருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. கேரளாவில் இவங்களுடைய 54 பிரான்ச்சஸ் இருக்கதாகவும், மேஜர் பிரான்ச்சஸ் செமி அர்பன் ஏரியாவில் இருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. ஓவராலாக இவங்களுடைய கார்ப்பரேட் லோன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கார்ப்பரேட்லாம் வேறு கம்பெனிக்கு இவங்க லோன் கொடுத்தது 30% ஆகும். பிஸ்னஸ் லோன், அதாவது பிஸ்னஸ்னால் இப்போ ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்கன்னா, நான் இந்த கடை வைக்க போகிறேன், இல்லை சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லோன் வாங்குறவங்க மூலியம் 27% இவங்க வச்சுருக்காங்க. பர்சனல் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா
23%. அக்ரிகல்ச்சர் லோன் வந்து 20% வந்து கொடுத்துருக்கதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. இந்த பேங்கோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் 54% இருக்கதாகவும், சவுத் எக்ஸ் கேரளாவில் 30%ஆகவும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16% இருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7607 கோடி. அதாவது இந்த பேங்கோட மொத்த வேல்யூவேஷன் வந்து 7607 கோடியாக இருக்குது. இந்த பேங்கோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 12.7, ஸ்டாக் பிஇ 6.82. இண்டஸ்ட்ரியை பியை விட ஸ்டாக் பிஇ வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. புக் வேல்யூமே பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29. புக் வேல்யூ விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ். இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.03%. பிளட்ஜ்டு பர்சன்டேஜ்லாம் இந்த பேங்க் வந்து அவங்களுடைய ஷேர் மூலிமா வச்சு எந்த லோனும் வாங்கலைன்னு அர்த்தம். 0.00%. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் நமக்கு. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 விட டிசம்பர் 2023 ரெவன்யூ வந்து அதிகமாகிருக்கு. அதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதர் இன்கம் தான் ஆனால் அதிகமாக காட்டியிருக்காங்க. 452 கோடிக்கு காட்டியிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் லாபம் பார்த்தீங்கன்னா போன இயரோட இந்த இயர் வந்து நல்லா இருக்கு. அதாவது 305 கோடிக்கு அதிகமாயிருக்கு. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட பிஎல்டெல்லை இப்போ செக் பண்ணுவோம். பிஎல்டெல்ல ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. டிடிஎம்ல பார்த்தீங்கன்னா 8311. டிடிஎம்லாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாஸ்ட் 4 குவார்ட்டர் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு தான் டிடிஎம்னு சொல்லுவாங்க. இவங்களோட பிஎல்டெல்ல அதர் இன்கம் வந்து 1515 கோடியாக காட்டியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்டுமே இயர்லி வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் மார்ச் 2021-22 தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் லோவாக காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னா டோட்டல் லைபிலிட்டிஸும் டோட்டல் அசட்டும் பேலன்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ஃபார்மெட் தான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டலும் 250 கோடியாக அதிகரித்துள்ளது மார்ச் 2023. இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம். இவங்களோட ரிசர்வும் அதிகமாக தான் இயர்லி வந்து அதிகமாகிட்டே வந்திருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 6465 கோடியாக இருக்குது. இவங்களோட பாரோவிங்ஸ் கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 98,645 கோடியாக இருக்குது. இவங்களுடைய மொத்த டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 1,07,698 கோடியாக இருக்குது. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல நல்லா இருக்குது. 21% வந்து கெயின் ஆகிருக்கு. கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் 57% வந்து இந்த இயரில் காட்டியிருக்காங்க டிடிஎம்ல. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் வந்து கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டும் நல்லாவே இந்த 1 இயரில் 106% வந்து நமக்கு கெயின் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் மூலிமா. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வந்து லாஸ்ட் இயரில் காட்டியிருக்காங்க. இந்த பேராமீட்டர்லாம் நல்லாவே இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். சவுத் இந்தியன் பேங்கோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து மார்ச் 2023 நெகட்டிவில் தான் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவில் ஏன் காட்டியிருக்காங்க என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கேஷ் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி வந்து பாசிட்டிவில் காட்டியிருக்காங்க. இதுவுமே ஒரு நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓவராலாக நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் காட்டியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ்ல 4123 கோடியாக இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து எஃப்ஐஐ வந்து செப்டம்பர் 2023 விட டிசம்பர் 2023 வந்து ஒரு 15% வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து டிசம்பர் 2023 14.68% இருக்குது. டிஐயும் பரவாயில்ல 7.61% வந்து இருக்கு. பப்ளிக் வந்து 77.70% இருக்கு. இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லை. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8,88,397 ஷேர் வந்து இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லாம் இதில் இருக்குது. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எது நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
கிரெடிட் ரேட்டிங்கிலும் இதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்களா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ஸ்டாக்கும் நம்ம அந்த ஸ்டாக்கு விழுந்திருக்க போது தான் வாங்கணும். அதாவது அந்த ஸ்டாக்கு ஏறிட்டே இருக்க போது வாங்கினீங்கன்னா அதோட ஹையில் போய் சப்போஸ் நம்ம வாங்கியிருப்போம். அந்த நேரத்தில் சில இன்வெஸ்டர் பல்காக வாங்கியிருப்பாங்க. அந்த பல்காக வாங்கின ஸ்டாக்கை அந்த நேரத்தில் விற்றாங்கன்னா அந்த ஸ்டாக்கு டொம்முன்னு கீழே விழும். அதனால நமக்கு எந்த ஸ்டாக்கோட ஹையும் நமக்கு தெரியாது, எந்த ஸ்டாக்கோட பாட்டமும் நமக்கு தெரியாது. அதனால ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது அந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்க போது தான் வாங்கணும். அதாவது இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது தான் நம்ம அந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. அப்படி வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1 ஆர் 2 மந்த்ஸில் அது ஏற வாய்ப்பு இருக்குது. அதாவது இறங்க இறங்க வாங்கணும், ஏற ஏற விற்றீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா ஒன்று ஓனாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால நீங்களாக உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.